குட் மார்னிங் எவ்ரிவன். வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்மளுக்கு போராட்டங்கள் இதெல்லாமே வருது. அதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தியை நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. ஐயோ ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நாள் நம்ம யோசிக்கிறோம். எல்லாருமே காமன் மேன் எல்லாருமே அது யோசிக்கிறோம். அவங்க அப்படி இருக்காங்க, நம்மளாலேயே அப்படி இருக்க முடியலையே, நமக்கே சோதனைக்கு மேலே சோதனை வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். எல்லாத்துலேயுமே நம்ம கடவுளை மட்டும்தான் சார்ந்திருக்கணும். நம்மளை நாம் நம்பணும். இறக்கை இருக்கிறவங்க எல்லாருமே பறந்துட முடியாது. நம்மளால முடியும். அந்த இறக்கையோட வீரியம் என்னன்னு தெரிஞ்சாதான் பறக்க முடியும். இப்போ ஒரு கூட்டில் காகத்தோட கூட்டில் கழுகு முட்டையிட்டு வச்சுட்டு போயிடுது. அப்போ காகம் அது அடகாத்து குஞ்சு பொறிச்சிருது. காகத்தோடைய குஞ்சோடைய கழுகோட குஞ்சு வளருது. அப்படி வளரும்போது காகத்தோட குஞ்சு தன்னை காகம்னு நினச்சிக்குது. அப்போ கழுகு ஒரு நாள் காக்கா குஞ்சு எடுத்து கேட்குது. கழுகு குஞ்சு, ஏன் நம்மளால உயரமாக பறக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு காகத்தோட குஞ்சு சொல்லுது, நம்மளால இவ்வளோதான் பறக்க முடியும், நம்ம ஒன்றும் கழுகு கிடையாது அவ்வளோ தூரம் மேலே ஹைட்டாக பறந்து போகிறதுக்கு அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த கழுகு குஞ்சு நினச்சிட்டு, ஓ நம்ம காகம் தானே, அதுக்கு தெரியாது அது கழுகு குஞ்சுன்னு சொல்லிட்டு, சரி நம்மளால பறக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அது இருந்துடுது. அது வளர வளர கொஞ்ச நாள் ஆகும்போது மறுபடியும் கேட்குது, ஏன் அவ்வளோ தூரம் நம்மளால பறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ தூரமெல்லாம் பறக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. திரும்ப அடுத்த நாள் அதுக்கு பறந்து எல்லாரும் சேர்ந்து உணவு தேடுறதுக்காக வெளியில் அலையிறாங்க. அப்போ இடி மண்ணல் முழக்கம் இதெல்லாம் வந்துடுது, மழை இதெல்லாம் வந்துடுது. அப்போ கழுகு குஞ்சு காகத்தோட குஞ்சை பார்த்து கேட்குது, நம்ம மேலே உயரமாக பறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்படி கேட்கும்போது காகத்தோட குஞ்சு என்ன சொல்லுது, மழை இடி முழக்கம் மின்னலெல்லாம் வருது, வா நம்ம கூட்டுக்கு போய் சேர்ந்துடலாம், இங்கே இருந்தோம்னா நம்ம மழையில் அடைஞ்சிடும் அப்படிங்குது. ஆனால் அது சொன்னது கேட்காம கழுகு குஞ்சு செட்டையை அடித்து மேலே பறக்கிறதுக்கு தொடங்குது. பறக்கிறதுக்கு தொடங்கி கொஞ்சம் தூரம் பறந்த உடனேயுமே அதனால் முடியாமல் திரும்ப பறந்து கீழே விழுந்துருது. அப்போ கூட இருந்து காக்கா குஞ்சுகள்லாம் சிரிக்குது, நாங்களே உன்னால் பறக்க முடியாதுன்னு சொன்னோம்ல, நம்ம என்ன கழுகு அவ்வளோ தூரம் பறக்கிறதுக்கு முடியாது, நம்ம நம்ம கூட்டுக்கு போயிடலாம், சொன்னால் நீ கேளு அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதே மாதிரி அடுத்த நாள் அது ட்ரை பண்ணுது. அந்த கழுகு குஞ்சு அது பறந்துடுது. ரெக்கை அடித்து கீழே தோல்வியை சந்தித்தாலும் திரும்ப திரும்ப அது மேலேறி படுத்து அது பறந்துடுது. பறந்து தான் கழுகு குஞ்சுங்கிறது அது நிரூபிச்சிருச்சு. திரும்ப அது அந்த காக்கா எண்ணத்தை விட்டு அது போயிடுச்சு. அது மாதிரி நம்மளால செய்ய முடியும். சிலர் சொல்லுவாங்க, உன்னால் முடியாது, அது செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம நம்பணும், நம்மளால முடியும், நம்ம செய்வோம் அப்படின்னு நம்மளை நம்ம நம்பணும் எப்பவுமே. மற்றவங்க டீமோட்டிவேட் பண்ணுறவங்கள அது அவாய்ட் பண்ணி நம்ம அவங்கள விட்டு விலகி போகிறதா. நம்மள இன்றைக்கி பல பேர்த்துக்கு இரக்கமே வர்றதில்லை. அது ஏன் அப்படின்னு சொல்லி தெரியறதில்லை. பைபிள் சொல்லுது, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நம்ம இரக்கம் செய்யணும், மற்றவங்களுக்காக நம்ம இறங்கணும். ஒரு ரோட்டில் ஒரு பிச்சைக்காரர் இருந்தாருன்னா கூட அவங்கள பார்த்து இன்றைக்கி மனசு இறங்குறதில்ல. பர்ஸில் ஒரு 10,000 ரூபா பணம் இருந்தாலும் ஒரு 10 ரூபா கொடுக்கறதுக்காக நம்ம யோசிக்கிறோம். அப்படி யோசிக்கக்கூடாது. நம்ம கேட்குறவனுக்கு எவனுக்கு கொடுங்க தான் வசனம் சொல்லுது. நம்ம கேட்குறவனுக்கு கொடுக்கணும். இப்போ இயேசுநாதர் பூமியில் மனுஷனாக பிறந்து அவர் அடிமையின் ரூபம் எடுத்து பூமிக்கு வந்திருக்காரு. அப்படி அவர் பூமியில் இருக்கும்போது ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுறாரு. மலையின் மேலே இருந்து அவர் இறங்கி வர்றாரு. அப்போ மத்தேயு 5வது வசனம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார், அவர்கள் கூட்டமாக அவருக்கு பின்னாலே சென்றார்கள், அவருடைய சீசர்களிடத்திலே வந்தார். அப்பொழுது அவர்கள் மனந்திருந்து அவர்களுக்கு உபதேசத்தை சொன்னது. இயேசுநாதர் உபதேசம் பண்ணியிருக்கிறார். ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொல்கிறார். ஆவியில் எளிமை அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நம்ம ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது, கோவப்படாமல் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது, சாந்த குணமோடு இருக்கிறது, மற்றவங்கள சமாதானப்படுத்துறது, இதுதான் இதில் எல்லாமே எளிமையாக இருக்கிறது. நம்ம ரொம்ப சிம்பிளாக இருக்கிறத பற்றி அவர் சொல்லியிருக்கு. கோவப்படக்கூடாது, நான் பெரியவ, என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ரொம்ப எளிமையை கடைப்பிடிக்கணும். மற்றவங்க தப்பு பண்ணுறாங்களோ அதை நம்ம மன்னிக்கணும். அப்போ மற்றவங்களோட தப்பை நம்ம மன்னிக்கும் போது தான் கடவுள் நம்மளோட தப்பை மன்னிப்பார். நம்ம தப்பே பண்ணாமல் பர்ஃபெக்டாக இருக்கிறோன்னு சொல்லி யாருனாலையும் சொல்ல முடியாது. எங்கே யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், நான் தப்பே பண்ண முடியாது, 100% நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருனாலையும் அப்படி சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கோபம் வரும், தவறுகள் பண்ணுவோம். இப்போ ரோட்லேயே போயிட்டுருப்போம், யாராவது குறுக்கால வண்டி விடுவாங்க, நம்ம ஒரு ஓரமாக தான் போயிட்டுருப்போம்,
குறுக்கால வந்து வண்டி, அப்போ அந்த இடத்துல நம்ம கோவப்படும், மன்னிச்சுக்கணும். மன்னிச்சு கொஞ்சம் பொறுமையாக நம்ம ஒரு ஓரத்தில் நின்னா என்ன ஆயிருப்போகுது, ஒரு 5 நிமிஷம் நிற்கலாம். அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம போய் அவங்க கூட போய் சண்டை போடக்கூடாது. ஏன் இப்படி ரோட்டில் வந்து நீ இப்படி பண்ணிட்டு போகிற, குறுக்கால மறுக்கால வராத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம ரோட்டில் அநேக தடவை நான் பார்த்துருக்கேன் சண்டை போடுவாங்க. நான் அப்படியே பண்ணவே மாட்டேன். ரோட்டில் போகும்போது கூட கொஞ்சம் வழி விட்டுட்டு அவங்க அவசரமாக இருந்தால் அவங்க போகிறவங்களா இருந்தால் போகட்டும், நம்ம பொறுமையாக தான் ஒரு ஓரத்தமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் கடைபிடிச்சி தான் போகணும். எங்கே எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது. ஒரு க்யூவில் லைனில் போய் நிற்குவாங்க. லைனில் நிற்கும்போது என்ன பண்ணுறது, முன்னாடி போய் குறுக்கால வந்து பூந்துக்கிறது, இல்லைன்னா முன்னாடி இருக்கிறவங்கள திட்டுறது, பின்னாடி இருக்கிறவங்கள திட்டுறது, ஏதாவது அந்த கோவத்தை யார் மேலேயாவது காட்டுறது. அப்படி வந்து எப்பவுமே வந்து பண்ணக்கூடாது. நம்ம பொறுமையை தான் கடைபிடிக்கணும். எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்து போகணும். ஒரு வயசானவங்க வர்றாங்களா க்யூவுக்கு, நீங்கள் வந்து முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லி விடணும். அப்படியெல்லாம் யாரும் இப்போ யாருமே அப்படி இறக்குற குணமே கிடையாது. நான் தான் முன்னாடி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது வந்து இந்த கட்சிக்காரங்களாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக கொஞ்சம் பெரிய ஆள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு முன்னாடி போயிடுவாங்க, அவங்கள பார்த்து முன்னாடி விட்டுருவாங்க. பாக்கி இருக்கிறவங்களாம் லைனில் தான் நிற்கணும். இப்படியெல்லாம் அநேக அநியாயங்கள் வந்து நடக்குது. அதெல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் வந்து நம்ம எல்லாத்துலேயுமே பொறுமையாக இல்லைன்னா இந்த பூமியில் வாழவே முடியாதுங்க. இங்கே என்ன நினச்சிட்டாலும் சரி, ரொம்ப ரொம்ப வந்து குடும்பத்திலே ஆகிட்டு ரொம்ப பொறுமை வேணும். பெண்களாக இருந்தால் கணவர்கிட்ட பொறுமையாக தான் இருக்கணும். கணவராக இருந்தாலும் பெண்களை கோவப்படுற பெண்களாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்போ தான் குடும்பம் வந்து ரன் பண்ண முடியும். இல்லைன்னா ஃபேமிலி ரன் ஆகுது. குழந்தைங்கள பார்த்தாங்கன்னா அவங்க ஒரு பக்கம் குறும்பு பண்ணுவாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.